இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, பணக்கார வாலிபன் நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு இயேசுவிடம் வந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் அவரை பின்பற்றுகின்றவர்களை குறித்து மிக அற்புதமான ஒரு போதனையை கொடுக்கிறார். பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்று சொல்லுகிறார். இது மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 28 30 முடிய. அன்பானவர்களே, துறவிகளானாலும் சரி, துறவற வாழ்க்கை இல்லாமல் இல்லறத்திலே இருக்கிறவர்களானாலும் சரி, இயேசுவை நம்பி அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கு 2 நிச்சயம். ஒன்று, நிலை வாழ்வு. இயேசுவை நாம் உண்மையாக பின்பற்றினால் நமக்கு நிலை வாழ்வு நிச்சயிக்கப்படுகிறது. இன்னொன்று, நிலை வாழ்வை நோக்கி நாம் மன உறுதியோடு இயேசுவை பின்பற்றினால் இந்த உலகில் சுகங்கள் உண்டு, நமக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதும் உண்டு, ஆனால் இன்னல்கள் உண்டு. இதை நாம் இல்லறத்தில் இருக்கின்ற இயேசுவை நம்பிக்கையாளர்களும் சரி, அல்லது துறவற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களும் சரி, மிக தெளிவாக இருக்க வேண்டும். துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது. இன்னல்கள் வரும் என்றே இயேசு சொல்லுகிறார். 16:33 யோவானிலே, உங்களுக்கு உலகில் வேதனை உண்டு. இயேசுவை பின்பற்றினால் வேதனைகள் உண்டு. இந்த வேதனைகளை எல்லாம் அடைந்துதான் பிறகு ஆண்டவர் உயிர்த்தெழுதலை சுவைத்தார். அதுபோல நமக்கும் இந்த வேதனைகளை தாண்டித்தான் நம்முடைய வாழ்வு நிலை வாழ்விலே நுழைய முடியும். ஆனால் இந்த வேதனைகள் மத்தியிலே இருக்கும் பொழுது, மன உறுதியோடு அதை பயணிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது எது தேவையோ அனைத்தையும் கடவுள் நிச்சயமாக தருகிறார். மறுமை வாழ்வை தருவதை போல இம்மை வாழ்வையும் நமக்கு கொடுக்கிறார், ஆனால் இன்னல்களோடு. இது நம்முடைய சிந்தனையிலே ஆழமாக நாம் சென்றால் நமக்கு புரியும். வேதனையின்றி, துன்பங்களின்றி, பாடுகளின்றி, அதாவது கடின உழைப்பின்றி அறுவடை கிடையாது. எல்லாம் வல்லவரே, நீர் எல்லாம் வல்லவர் என்பதை உணர்ந்து உம் திருமுன் நாங்கள் தாழ் பண்ணுகின்றோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பான எங்கள் கடவுளே, உம்மை பின்பற்றுகின்றவர்களுக்கு உலகில் இன்னல்கள் மட்டுமல்ல, 100 மடங்கு எதையெல்லாம் விட்டு விட்டோமோ அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், சுகங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இன்னல்களோடு என்பதை உணர்ந்து, இன்னல்கள் நிலைவாழ்வுக்கான முத்திரை, அச்சாரம் என்று நாங்கள் புரிந்து கொண்டு வாழச் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.